நாகை வாசிக்கிறது. வித்தியாசமான விஷயங்கள் எப்பவும் நம்மளை கவனிக்க வைக்கும். அதே போல அழகான காட்சிகளும் நம்மை ஈர்க்கும். அப்படி அழகான காட்சி மொழியை சமூக வலைத்தளம் மூலம் பரப்பி புத்தக கண்காட்சிக்கு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் நாகை மாவட்ட ஆட்சியர். திரைப்பட காட்சியை மிஞ்சும் வகையில் காட்சி அமைப்பு. ஒரு சிறுமி புத்தக கண்காட்சிக்கு செல்வதை இதைவிட அழகாக சொல்லவே முடியாது. நீ இன்னும் பார்க்க வேண்டுமா? ஆனா இந்த படம் முடிஞ்சிருச்சே. இந்த படம் எல்லையில்லாதது. நீ எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஆனா என்னால எப்படி முடியும்? அதற்கு நீ இன்னும் படிக்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நீ உலகை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவிற்கு செல். ஹாய் நாகை மக்களே, நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். இதே போல திரைப்பட நடிகர் நடிகைகள் நாகை புத்தக காட்சிக்கு அழைப்பு விடுக்கும் வீடியோக்களும், நாகை வாசிக்கிறது என்று கூறும் வீடியோக்களும் நாகை ஆட்சியரின் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. நாங்கள் வாசிக்கிறோம், நாகை வாசிக்கிறது. நாங்கள் வாசிக்கிறோம், நாகை வாசிக்கிறது. நாங்கள் வாசிக்கிறோம், நாகை வாசிக்கிறது. தனி இசை பாடகர் அறிவு, திரை இசை பாடகர்கள், தப்பாட்டம், கரகம் போன்ற நாட்டுப்புற கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், சின்னத்திரை பிரபலங்கள், திரைப்பட இயக்குநர்கள் பாரதி கிருஷ்ணகுமார், கரு பழனியப்பன், கவிஞர்கள் மனுஷபுத்திரன், யுகபாரதி, சுகர்தராணி, எழுத்தாளர் இமயம், கதை சொல்லி பவா செல்லத்துறை உள்ளிட்டோரும் நாகை புத்தக கண்காட்சியில் பங்கேற்கிறார்கள். தவிர நடிகர் நடிகைகள் பலரும் புத்தக காட்சியில் பங்கேற்க உள்ளதாக ஆட்சியரின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 11ஆம் தேதி வரையிலான நிகழ்ச்சி நிரல்களும் விரிவாக பதிவிடப்பட்டிருக்கிறது. புத்தக வாசிப்பு பொழுதுபோக்கல்ல, அது சமூகத்தின் விழிப்பு என்றும், நாகை மக்கள் ஒன்று கூடி புத்தகங்களை உயிர்ப்பிப்போம் என்றும் மக்களுக்கு கடிதம் மூலமும் மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. 4ஆம் ஆண்டாக நாகையில் நடக்கும் இந்த புத்தக கண்காட்சிக்கு அதிக அளவில் மக்களை வரவேற்கும் விதத்தில் இந்த சமூக வலைதள விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அணுகிய முறையால் பலரையும் ஈர்த்துள்ளது.